அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர்ஃபுல் மினிட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டில் பீஃப் கிரேவி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறீங்க. வாங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு குக்கரில் 1/2 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தண்ணி ஊற்றி ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் ஊற்றிட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட ஒரு பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா தக்காளி 1 சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மட்டன் மசாலா 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் ஏற்கனவே வேக வச்ச பீஃப் நல்லா வெந்துடுச்சு, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி சுண்டி வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது தண்ணிலாம் நல்லா வற்றிடுச்சு, பீஃப் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.